2026 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேற அர்ஜென்டினா இங்கிலாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. லவுதாரோ மார்டினஸ் 92வது நிமிடத்தில் அடித்த வெற்றி கோலின் மூலம் லியோனல் மெஸ்ஸி உத்வேகம் அளித்த உலகக்கோப்பை நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா இங்கிலாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றதுடன் ஐரோப்பிய கால்பந்து சாம்பியனான ஸ்பெயினுடன் இறுதிப் போட்டியில் மோதுவதற்கான இடத்தையும் உறுதி செய்தது. புதன்கிழமை அட்லாண்டாவில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியின் இரண்டாம் பாதியின் 10வது நிமிடத்தில் ஆந்தனி கார்டன் கோல் அடித்து இங்கிலாந்தை முன்னிலைப்படுத்தியதால் 1966ஆம் ஆண்டிற்கு பிறகு தனது முதல் ஃபிஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் பாதையில் இங்கிலாந்து இருந்தது. இந்த நாடுகளுக்கு இடையிலான கடும் போட்டி பல ஆண்டுகளாக உலகக்கோப்பை அரங்கில் பல மறக்க முடியாத ஆட்டங்களை உருவாக்கியுள்ளது. இங்கிலாந்தின் வெற்றி கனவை ஆட்டத்தின் இறுதிக்கட்டத்தில் 2 அதிரடி தாக்குதல்கள் மூலம் தகர்த்தெறிந்த இந்த நிகழ்வு அர்ஜென்டினாவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக நினைவு கூறப்படும். மெஸ்ஸி வழங்கிய பந்தை 85வது நிமிடத்தில் என்சோ பெர்னாண்டஸ் கோலாக மாற்றி ஆட்டத்தை சமன் செய்தார். பின்னர் கூடுதல் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்த நிலையில் மாற்று வீரராக களமிறங்கிய லவுதாரோ மார்டினஸ் ஸ்டாப்பேஜ் டைம் கூடுதல் நேரம் எனப்படும் ஆட்டத்தின் கூடுதல் நிமிடங்களில் மெஸ்ஸி அனுப்பிய பந்தை தலையால் முட்டி ஹெடர் வெற்றி கோலை அடித்தார். 1986இல் இங்கிலாந்தை வீழ்த்திய டியாகோ மரடோனாவின் அந்த சிறப்பான ஆட்டத்திற்கு இது ஈடாகாது என்றாலும் இம்முறை அடிக்கப்பட்ட கோல்கள் அர்ஜென்டினாவை தோல்வியின் விளிம்பிலிருந்து மீட்டெடுத்ததோடு தொடர்ந்து 2வது முறையாக உலகக்கோப்பையை வெல்லும் அவர்களின் நம்பிக்கையையும் தக்கவைத்தன. 1962இல் பிரேசில் அணிக்கு பிறகு எந்த அணியும் உலகக்கோப்பையை தக்கவைத்துக் கொள்ளவில்லை. இப்போது பிரேசிலின் ஜாம்பவான் காஃபுவுக்கு பிறகு 3 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளில் பங்கேற்கும் 2வது வீரராக மெஸ்ஸி திகழவுள்ளார். உலகக்கோப்பை பட்டத்தை தக்கவைத்த ஒரே மற்றொரு அணி இத்தாலி மட்டுமே. 48 அணிகள் பங்கேற்கும் முதல் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி யூரோப்பா மற்றும் தென் அமெரிக்காவின் நடப்பு சாம்பியன்களுக்கு இடையிலான மோதலாக அமையவுள்ளது. இந்த போட்டி நியூஜெர்சியில் உள்ள நியூயார்க் நியூஜெர்சி மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடும் வாய்ப்பை பெற மெஸ்ஸி 39 வயது வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. இப்போது அவர் ஒரு போட்டித் தொடரில் முதல் முறையாக ஸ்பெயினை எதிர்கொள்ள உள்ளார். 2022இல் கத்தாரில் அர்ஜென்டினாவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றபோது அவரது விளையாட்டு வாழ்க்கை முழுமையடைந்ததாக தோன்றியது. ஆனால் அவர் இன்னும் தனது பயணத்தை முடித்துக் கொள்ளவில்லை என்பது தெளிவாகிறது. லவுதாரோவின் வெற்றி கோல். இந்த நாடுகளுக்கு இடையேயான ஆழமான போட்டி மனப்பான்மையை கருத்தில் கொண்டால் இது ஒரு விறுவிறுப்பான ஆட்டமாக இருக்கும் என்பது முன்பே எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் அட்லாண்டா மைதானத்தில் ஒருவித பதற்றம் நிலவியது. அர்ஜென்டினா வீரர்கள் தங்கள் உலகக்கோப்பை பட்டத்தை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உறுதியாலும் இந்த போட்டியின் முக்கியத்துவத்தை உணர்ந்ததாலும் தெளிவாகவே உத்வேகத்துடன் காணப்பட்டனர். அது முதல் பாதியில் பல தவறுகளால் நிறைந்த ஒரு போட்டியாக மாறியது. மெஸ்ஸியை வலுக்கட்டாயமாக வீழ்த்தியதற்காக எலியட் ஆண்டர்சனுக்கு மஞ்சள் அட்டை காட்டப்பட்டதும் இதில் அடங்கும். முதல் பாதியில் குறிப்பிடும்படியான உண்மையான வாய்ப்புகள் எதுவும் அமையவில்லை. ஆனால் 55வது நிமிடத்தில் இங்கிலாந்து கோல் அடித்தது. அந்த கோல் உருவானதில் கேனின் பங்களிப்பு இருந்தது. இறுதியில் பந்து வலது புறத்தில் மோர்கன் ரோஜர்ஸிடம் சென்றது. அவர் பின்தூணை நோக்கி ஒரு தாழ்வான கிராஸ் பந்தை அனுப்பினார். அங்கு நகுயல் மோலினாவை கடந்து கோர்டன் பாய்ந்து கோல் அடித்தார். ஆனால் இதே மைதானத்தில்தான் அர்ஜென்டினா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் 2-0 என்ற கோல் கணக்கில் பின்தங்கியிருந்த நிலையிலிருந்து மீண்டு வந்து எகிப்தை வீழ்த்தியது. அதோடு அவர்கள் நின்றுவிடவில்லை. அவர்கள் தங்கள் எதிரணியினர் மீது தங்களால் இயன்ற அனைத்தையும் பிரயோகித்தனர். நிக்கோ கோன்சாலஸின் தலையால் முட்டிய பந்தை ஜோர்டன் பிக்ஃபோர்ட் சிறப்பாக தடுத்தார். அதனைத் தொடர்ந்து 76வது நிமிடத்தில் அலெக்சிஸ் மெக்காலிஸ்டரின் முயற்சி கோல் கம்பத்தில் பட்டு திரும்பியது. தொலைவிலிருந்து பெர்னாண்டஸ் அடித்த பந்தை பிக்ஃபோர்ட் தடுத்தார். ஆனால் சில கணங்களுக்கு பிறகு அவர் கோல் அடித்து சமன் செய்தார். பெனால்டி ஏரியாவின் விளிம்பில் மெஸ்ஸி கொடுத்த பந்தை கட்டுப்படுத்தி கோல்கீப்பரை கடந்து பந்தை வலைக்குள் செலுத்தினார். வெற்றியின் உத்வேகத்தை உணர்ந்த அர்ஜென்டினா மெக்காலிஸ்டர் மீண்டும் கோல் கம்பத்தில் பந்தை அடித்தார். பின்னர் இங்கிலாந்து அணியால் பந்தை வெளியேற்ற முடியவில்லை. மெஸ்ஸியின் நேர்த்தியான கிராஸிலிருந்து மார்டினஸ் தலையால் முட்டி வெற்றி கோலை அடித்தார். இது பெரும் கொண்டாட்ட காட்சிகளை ஏற்படுத்தி இங்கிலாந்தை முற்றிலும் நிலைகுலைய செய்தது.